2 செப்பு நாணயங்களுக்கு இடையில் ஒரு ருத்ராட்சத்தை வைத்தால் அதில் உள்ள காந்த சக்தியால் அது தானாகவே சுழலும். சிவனின் அம்சமாக கருதப்படும் ருத்ராட்சம் பற்றி பலருக்கும் தெரியாத ரகசியங்களை பார்ப்போம். ருத்ர என்றால் சிவன், அட்சம் என்றால் கண். சிவனின் கண்ணீரில் இருந்து உருவானதுதான் இந்த ருத்ராட்சம். ருத்ராட்சத்திற்கு இயற்கையிலேயே மின்காந்த பண்புகள் உண்டு. இது உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது. ருத்ராட்சம் அணிவது இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய துடிப்பை சீராக்க உதவும். ருத்ராட்சத்தில் ஒரு முகம் முதல் 21 முகங்கள் வரை உண்டு. ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு தனித்துவமான பலனும் ஒரு அதிபதி தெய்வமும் உண்டு. ருத்ராட்சத்தை வருடம் ஒரு முறை நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் ஊற வைத்து எடுத்தால் அதன் ஆயுள் மற்றும் சக்தி அதிகரிக்கும். சண்முகம் எனப்படும் 6 முக ருத்ராட்சம் அணிவது குழந்தைகளின் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது. பழங்காலத்தில் சில குறிப்பிட்ட வகை ருத்ராட்சங்களை அரைத்து மருந்துடன் சேர்த்து நச்சு முறிவுக்காக பயன்படுத்திய குறிப்புகள் இன்றும் உள்ளன. நீங்கள் காடுகளுக்கோ அல்லது புதிய இடங்களுக்கோ செல்லும்போது அங்கிருக்கும் நீர் குடிக்க தகுந்ததா என்பதை ருத்ராட்சத்தை வைத்து அறிய முடியும். நீர் சுத்தமாக இருந்தால் ருத்ராட்சம் கடிகார சுற்றில் சுழலும். நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி ஒரு பாதுகாப்பு கவசமாக இது செயல்படுகிறது மற்றும் தீய சக்திகளிடமிருந்து நம்மளை முழுவதுமாக பாதுகாக்கிறது. ருத்ராட்சத்தை ஒரு செம்பு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் போட்டால் அந்த தண்ணீரின் தரம் உயரும் என நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் அணிவதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு பின்தொடருங்கள்.